ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருடைய ஆண்ட்ராய்டு மொபைல்லையும் நம்ம மொபைல் பேட்டரி சீக்கிரமாக ட்ரைன் ஆகாமல் இருக்கிறதுக்கும், மொபைல் டேட்டா லாஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கும், மொபைல் ஹீட் ஆகாமல் இருக்கிறதுக்கும், மொபைல் ஸ்லோவாக ஒர்க் ஆகாமல் இருக்கிறதுக்கும் நம்ம மொபைலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத செட்டிங்ஸ் எல்லாம் டிசேபிள் பண்ணி நம்ம மொபைலில் சேஃப் அண்ட் செக்யூராக வச்சுருப்போம். இது மூலமாக நம்ம மொபைல் பேட்டரி ட்ரெயின் ஆகிறத ஓரளவுக்கு ஸ்டாப் பண்ணி வச்சுருப்போம். ஆனால் ஒரு சில டைமில் நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும், உங்கள் மொபைல் பேட்டரி சீக்கிரமாகவே ட்ரெயின் ஆகும், மொபைல் டேட்டா சீக்கிரமாகவே லாஸ் ஆகும், மொபைல் ஹீட் ஆகிறதையும் நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். நம்ம தான் எல்லா செட்டிங்ஸையும் ஆஃப் பண்ணி ஓரளவுக்கு செக்யூராக வச்சுருக்கோமே, பட் ஏன் இந்த பிரச்சனை நடக்குது அப்படின்னா, இதுக்கு முக்கியமான காரணம் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நெட்வொர்க். ஸோ நம்மளுடைய மொபைலில் நம்ம என்ன நெட்வொர்க்கை யூஸ் பண்ணுறோம், அது மூலமாக எப்படி பேட்டரி ட்ரெயின் ஆகிறதும், மொபைல் டேட்டா லாஸ் ஆகிறதும், மொபைல் ஹீட் ஆகிறதும், மொபைல் ஸ்லோவாக ஒர்க் ஆகிறதும் நடக்குது. அது எப்படி ஸ்டாப் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். இது வரைக்கும் மேக்ஸிமம் யாரும் சொல்லாத, நிறைய பேருக்கு தெரியாத முக்கியமான 4-5 செட்டிங்ஸை ஆஃப் பண்ண போகிறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் விவோ, ஓப்போ, ஐக்யூ, ஒன் ப்ளஸ், ரியல்மி இந்த பிராண்டு மொபைல் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா உங்களுடைய மொபைலில் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. செட்டிங்ஸை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அபவுட் ஃபோனுன்னு இருக்கும். அபவுட் ஃபோனை கிளிக் பண்ணிக்கங்க. அபவுட் ஃபோனுக்குள்ளே அப்படியே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணினீங்கன்னா ஸ்டேட்டஸ்ன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ இந்த ஸ்டேட்டஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா சிம் ஸ்டேட்டஸ்ன்னு இருக்கும். சிம் ஸ்டேட்டஸை கிளிக் பண்ணிக்கங்க. சிம் ஸ்டேட்டஸ்க்குள்ளே சிக்னல் ஸ்ட்ரென்த்தை பார்த்துக்குங்க. இது நீங்கள் ரெட்மி, போக்கோ, ஷாவோமி மொபைல் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய மொபைலில் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. செட்டிங்ஸ்குள்ளே அபவுட் ஃபோனை கிளிக் பண்ணிக்கங்க. அபவுட் ஃபோனுக்குள்ளே ஆல் ஸ்பெக்ஸ்ன்னு இருக்கும். ஆல் ஸ்பெக்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த ஆல் ஸ்பெக்ஸ்குள்ளே ஸ்டேட்டஸ்ன்னு இருக்கும். ஸ்டேட்டஸை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த ஸ்டேட்டஸ்குள்ளே சிம் ஸ்டேட்டஸ்ன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த சிம் ஸ்டேட்டஸ்குள்ளே சிக்னல் ஸ்ட்ரென்த்தை பார்த்துக்குங்க. நீங்கள் சாம்சங் மொபைல் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய மொபைலில் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ளே அபவுட் ஃபோனை கிளிக் பண்ணிக்கங்க. அபவுட் ஃபோனுக்குள்ளே ஸ்டேட்டஸ் இன்ஃபர்மேஷனை கிளிக் பண்ணிக்கங்க. ஸ்டேட்டஸ் இன்ஃபர்மேஷனுக்குள்ளே சிம் கார்டு ஸ்டேட்டஸை செலக்ட் பண்ணிக்கங்க. சிம் கார்டு ஸ்டேட்டஸ்க்குள்ளே சிக்னல் ஸ்ட்ரென்த்தை பார்த்துக்குங்க. இங்கே ஏன் நம்ம வந்திருக்கோம்னா, இப்போ நம்ம ஒரு நெட்வொர்க்கை யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏர்டெல் நெட்வொர்க்கோ, ஜியோவோ, விஏயோ நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் நார்மலான ஒரு பிளேஸில் இருக்கும் பொழுது இருக்கக்கூடிய மொபைலோட சிக்னல் ஸ்ட்ரென்த்து நீங்கள் ஒவ்வொரு பிளேஸுக்கும் போகிறதுக்கு தகுந்த மாதிரி மாறும். நீங்கள் என்ன தான் நிறைய செட்டிங்ஸை நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுருந்தாலும் நீங்கள் போகக்கூடிய ஏரியாவில் உங்களுடைய சிக்னல் ஸ்ட்ரென்த்து சரியாக இல்லைன்னா அது ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு அகைன் அண்ட் அகைன் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் எந்தெந்த ஏரியாவுக்கெல்லாம் போகிறீங்களோ அந்தந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய டவரை பிக்கப் பண்ணி உங்களுக்கு சிக்னல் ஸ்ட்ரென்த்து செக் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்படி செக் பண்ண உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு என்ன ஆகும்னா பேட்டரி ட்ரெயின் ஆகிட்டு இருக்கும். அடுத்தது மொபைல் ஹீட் ஆக ஆரம்பிச்சிடும். நார்மலான ஒரு பிளேஸில் இல்லாமல் நீங்கள் வேற ஒரு பிளேஸ்க்கு போயிட்டீங்க அப்படின்னா இப்போ சொன்ன மாதிரி இங்கே வந்துக்குங்க. பாருங்கள், நம்மளதில் சிக்னல் ஸ்ட்ரென்த்து கீழே மைனஸ்ன்னு சொல்லிட்டு இங்கே நம்பர்ஸ் கொடுத்துருக்கு. பார்த்தீங்களா, 91 dpm நம்பர் கொடுத்துருக்கீங்களா. ஸோ இது எந்த ரேஞ்சில் இருக்குங்கிறத காமிக்கும். நார்மலாக அது நம்மளுடைய சிம்மு வந்து நல்லா ஒர்க் ஆகுது அப்படின்னா -50 -90 வரைக்கும் இருந்ததுன்னா நல்ல சிக்னலுங்க. இதே இது 90 -110 வரைக்கும் டிபிஎம் இருந்ததுன்னா அது ஓரளவுக்கு ஓகேங்க. -110க்கு மேலே போச்சுன்னா அந்த சிக்னல் வந்து ரொம்ப வீக்கான சிக்னல்னு அர்த்தங்க. ஸோ தட் இந்த சிக்னல் ஸ்ட்ரென்த்தில் போய் நீங்கள் இருக்கக்கூடிய ஏரியாவில் எந்த சிக்னல் ஸ்ட்ரென்த் இருக்குங்கிறத பார்த்துக்கணும். இதை பார்த்துட்டிங்கனாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ நம்ம வீக்கான ஏரியாவில் இருக்கோம் அப்படின்ட்டு, அதாவது சிக்னல் வீக்கான ஸ்ட்ரென்த்தில் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அந்த இடத்துல நீங்கள் கால் பேச முடியாது. ஆனால் இது அகைன் அண்ட் அகைன் சர்ச் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால உங்களுக்கு பேட்ரி ட்ரெயின் ஆகிறதும் மொபைல் ஹீட் ஆகிறதும் நடக்கும். அப்போ நீங்கள் இந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க,
பண்ணிங்கன்னா உடனே ஏர்பிளான் மோட் போட்டு உங்களுக்கு டோட்டலாக எல்லா நெட்வொர்க்கையும் ஆஃப் பண்ணிக்கங்க. ஆஃப் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஒரு அரை மணி நேரம் இருக்கீங்க, ஒரு 45 1 மணி நேரம் இருக்கீங்கன்னா அந்த வேலையை முடிச்சுட்டு வெளியே வந்துட்டு நீங்கள் நார்மலாக போடுங்க. அப்போ தான் உங்கள் பேட்டரி ட்ரெயின் ஆகாமையும் மொபைல் ஹீட் ஆகாமையும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்தது, இப்போ நீங்கள் விவோ, ஓப்போ, ஐக்யூ, ஒன்ப்ளஸ், ரியல்மி இந்த பிராண்டு மொபைல் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா நேராக மறுபடியும் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. செட்டிங்ஸை கிளிக் பண்ணிவிட்டு நெட்வொர்க் அண்ட் இன்டர்நெட்னு இருக்கு பாருங்கள், அங்கே கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ளே நம்ம பார்க்க வேண்டியது சிம் கார்டு அண்ட் மொபைல் நெட்வொர்க். சிம் கார்டு அண்ட் மொபைல் நெட்வொர்க்கை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நான் ஒரே ஒரு சிம் மட்டும் போட்டிருக்கேன். ஸோ அந்த சிம் 1ங்கிற மேலே கிளிக் பண்ணுறேன். இப்போது சிம் 1குள்ளே போயிடுச்சு. இதுக்குள்ளே ப்ரிஃபர்டு நெட்வொர்க் டைப்புன்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் ரெட்மி, போக்கோ, ஷவுமி மொபைல் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய மொபைலில் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த செட்டிங்ஸ்குள்ளே சிம் கார்ட்ஸ் அண்ட் மொபைல் நெட்வொர்க்குன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ளே நான் ஒரே ஒரு சிம் போட்டிருக்கேன். ஸோ அந்த சிம் 1 ஏர்டெல்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் ப்ரிஃபர்டு நெட்வொர்க் டைப்பை கிளிக் பண்ணிக்கங்க. அடுத்து நீங்கள் சாம்சங் மொபைல் யூஸ் பண்ணுறீங்கன்னா சாம்சங் மொபைலில் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. செட்டிங்ஸ்குள்ளே கனெக்ஷன் இருக்கும், கனெக்ஷனை கிளிக் பண்ணிக்கங்க. கனெக்ஷனுக்குள்ளே மொபைல் நெட்வொர்க்குன்னு இருக்கும், மொபைல் நெட்வொர்க்கை கிளிக் பண்ணிக்கங்க. மொபைல் நெட்வொர்க்குள்ளே நெட்வொர்க் மோடுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ இதில் பாருங்கள், இந்த மொபைல் நான் யூஸ் பண்ணுற இந்த மொபைல் வந்து 4Gங்க. ஓகேங்களா? இப்போ நீங்கள் 5G மொபைல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது 5G நெட்வொர்க் எடுத்துகிட்டே இருக்கும். நீங்கள் ஒரு ரூரல் ஏரியாவுக்கு போயிருக்கீங்கன்னா அங்கே 5G கனெக்ஷன் இல்லைன்னா 4G தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கும். 4G ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாலும் உங்களுடைய சிம் 5Gயாக இருக்கிறதுனால 5G நெட்வொர்க்கையே ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும். புரியுதுங்களா? அப்போ உங்களுக்கு இதை ட்ரை பண்ணுறது மூலமாக உங்கள் பேட்ரி ட்ரைன் ஆகிறதும் மொபைல் ஹீட் ஆகிறதும் அடிக்கடி நடக்கும். அதனால இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல வந்துட்டு ப்ரிஃபர்டு நெட்வொர்க் டைப்புங்கிறத கிளிக் பண்ணிக்கங்க. இந்த இடத்துல இது 4G மொபைலுங்க. 5G மொபைல்னா 5G மொபைலில் செலக்ட் ஆகிருக்கும். 5G செலக்ட் ஆகிருந்ததுன்னா 4Gக்கு மாற்றிங்க. 4Gக்கு மாற்றினீங்கன்னா நீங்கள் இருக்கிற ஏரியாவில் 4G தான் கிடைக்கும். ஓகேங்களா? அப்படிங்கிற சமயத்தில் இனி 5G நெட்வொர்க்கை சர்ச் பண்ணாது. இது மூலமாக பேட்டரி ட்ரெயின் ஆகிறதும் மொபைல் ஹீட் ஆகிறதும் ஸ்டாப் பண்ணப்படுது. அடுத்தது, நீங்கள் எந்த ஒரு புதுசாக ஒரு இடத்துக்கு போயிருக்கீங்களா அங்கே ஒய்ஃபை கனெக்ஷன் இருக்குது அப்படின்னா அங்கே நீங்கள் கால் பேசணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. பட் நெட்வொர்க் வந்து எனக்கு கிளியராக இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அங்கே ஒய்ஃபை கனெக்ஷன் இருந்ததுன்னா சேம் இதுலேயே பார்த்தீங்கன்னா கீழே ஒய்ஃபை காலிங்ன்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, அது டிசேபிள் இருந்ததுன்னா எனேபிள் பண்ணிக்கங்க. எனேபிள் பண்ணிவிட்டு கீழே காலிங் ப்ரிஃபரன்ஸ்ன்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிவிட்டு கால் ஓவர் ஒய்ஃபை அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் ஒய்ஃபை கனெக்ஷன் நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கீங்களோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஒய்ஃபை கனெக்ஷனை நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா இனிமேல் உங்களுக்கு மொபைல் நெட்வொர்க் வந்து நெட்வொர்க்கை சர்ச் பண்ணாமல் வரக்கூடிய கால்ஸ் எல்லாம் ஒய்ஃபை மூலமாக போயிடும். இது மூலமாகவும் உங்களுக்கு நிறைய பேட்டரியும் அட் த சேம் டைம் மொபைல் டேட்டா லாஸ் ஆகிறதையும் அட் த சேம் டைம் மொபைல் ஹீட் ஆகிறதையும் நிறைய ஸ்டாப் பண்ண முடியும். அதே மாதிரி உங்களுடைய ரெட்மி, போக்கோ, ஷவுமி மொபைலில் ப்ரிஃபர்டு நெட்வொர்க் டைப்பை கிளிக் பண்ணி 5G மொபைலாக இருந்ததுன்னா 4Gக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு டாப் லெஃப்டில் இருக்கிற ஏரோ மார்க்கை ப்ரெஸ் பண்ணி 1 ஸ்டெப் வெளியே வாங்க. வெளியே வந்துட்டு அதாவது சிம் கார்டு செட்டிங்ஸ்குள்ளே இருக்கும், அதுலேயே பாட்டமில் பார்த்தீங்கன்னா மேக் கால்ஸ் யூஸிங் ஒய்ஃபைன்னு இருக்கும். அந்த ஒய்ஃபையை எனேபிள் பண்ணிவிட்டு நீங்கள் இருக்கிற இடத்துல இருக்கக்கூடிய ஒய்ஃபையை கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் இது மூலமாக மொபைல் நெட்வொர்க் ஒர்க் ஆகாமல் ஒய்ஃபை மூலமாக நீங்கள் கால் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி நீங்கள் சாம்சங் மொபைலில் நெட்வொர்க் மோடில் இருக்கீங்க, இது 5G மொபைல். ஸோ 5Gயில் இருந்தது அப்படின்னா நீங்கள் LTE ப்ரிஃபர்டுன்னு 4Gக்கு சேஞ்ச் பண்ணிக்கங்க. சேஞ்ச் பண்ணிவிட்டு டாப் லெஃப்ட்டில் இருக்கிற ஏரோ மார்க்கை ப்ரெஸ் பண்ணி 1 ஸ்டெப் வெளியே வாங்க. வெளியே வந்துட்டு ஒய்ஃபை காலிங் ஆஃபில் இருந்ததுன்னா டாப்பில் பாருங்கள், ஒய்ஃபை காலிங் ஆஃபில் இருந்ததுன்னா ஆன் பண்ணிக்கங்க. ஆன் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒய்ஃபைன்னு இருக்குது, அதை எனேபிள் பண்ணிக்கங்க. எனேபிள் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் இருக்கிற இடத்துல இருக்கக்கூடிய காமனான ஒய்ஃபையை கனெக்ட் பண்ணிக்கங்க. கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய கால்ஸ் அந்த ஒய்ஃபை மூலமாக நீங்கள் பேசிக்கலாம், எந்த ஒரு பூவர் நெட்வொர்க்கும் இல்லாமல்.
அடுத்தது காமனாக நம்ம எல்லாருடைய ஆண்ட்ராய்டு மொபைல்லையும் நார்மலாக நெட்வொர்க்குக்கு போனீங்கன்னா சிம் 1 சிம் 2 2 போட்டிருப்பீங்க இல்லையா? நீங்கள் ஏதாவது ஒரு முக்கியமான இடத்துக்கு போயிருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துல நெட்வொர்க் வந்து சரியாக கிடைக்கலைங்கிற பட்சத்தில் 2 சிம்மு ஆக்டிவேட்டில் இருந்ததுன்னா எது முக்கியமான சிம்மோ அதை மட்டும் ஆன் பண்ணி வச்சுக்கங்க. எது முக்கியம் இல்லாத சிம்மோ அதை வந்து டிசேபிள் பண்ணி வச்சுக்கங்க. ஓகேங்களா? இது எனேபிள் இருக்குது. நான் ஒரு சிம்மு தான் போட்டிருக்கேன். 2 சிம்மு போட்டிருந்தேன்னா 2மே எனேபிள் இருக்கும். அந்த எனேபிளை கிளிக் பண்ணால் டிசேபிள் ஆகும். இது மாதிரி டிசேபிள் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரே மொபைலில் 2 சிம்மு அட் அ டைமில் நீங்கள் ட்ரை பண்ணி நெட்வொர்க்கை சர்ச் பண்ணி அது மூலமாக பேட்ரி ட்ரெயின் ஆகிறதோ மொபைல் வந்து ஹீட் ஆகிறதோ தடுக்க முடியும். ஓகேங்களா? அவ்வளவுதான் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு முக்கியமான புதிய இன்ஃபர்மேஷனை நீங்கள் கெட் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்ததுன்னா லைக் பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். see you again in next videos.